ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கிங் கிளாஸோட 15th கிளாஸில் இருக்கோம். சூப்பரான ஒரு ரெட் வெல்வெட் ஸ்பஞ்சு கேக், ரொம்பவே சாஃப்டான கரெக்டான ரெட் வெல்வெட்டுக்கு டெக்ஸ்சர், நமக்கு வெல்வெட் டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக கிடைக்கணும். அந்த டெக்ஸ்சர் வந்து எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது, அப்புறம் கரெக்டான கலர் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத எல்லா ட்ரிக்ஸுமே நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இந்த பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறோம். ஓவன் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன் இல்லைனா கூட நம்ம சூப்பராக கேக் பேக் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 60லேருந்து ஒரு 65 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அதிகமாக கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணோம்னா கரெக்டான ரெட் கலர் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் 1/2 டீஸ்பூன் வந்து போதும். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் இதில் பேக்கிங் சோடா வந்து கடைசியில் தான் ஆட் பண்ண போகிறேன். அந்த ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் 3 தடவை நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம பேக்கிங் வந்து ஈவனாக இருக்கும். அடுத்ததாக நம்ம கேக் டின்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கேக் பண்ணுறதுனால 6 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 5 இன்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் பேப்பரை வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த டின்னில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை உள்ளே போட்டுக்கலாம். ஆயில் யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணோம்னா கீழே வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். சைட்ஸ் எல்லாமே வந்து ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக மட்டும் ஆயில் ஊற்றினா போதும். அடுத்ததாக ஒரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். க்ளீனாக இருக்கணும். அந்த பவுலில் வந்து 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். 1/2 கிலோ கேக் பண்ணுறதுனால மீடியம் சைஸ் முட்டை வந்து 2 எடுத்திருக்கேன். இதில் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். மில்க் எசன்ஸும் பட்டர் எசன்ஸ் எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறீங்க. அதனால் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பீட் பண்ணுறது வந்து கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு வந்து கரெக்டாக புரியும். இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு செகண்ட் ஸ்பீடில் நம்ம 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலர் பாருங்கள், இப்போ எல்லோ கலரில் இருக்குது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பியூர் ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் கேக் வந்து கரெக்டான சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்ததாக தேர்ட் ஸ்பீடில் மாற்றிட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம்.
இப்போ 4த் ஸ்பீட்ல மாத்திட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் ஸ்பீட்ல போட்டு 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் நான் டைமர் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு முட்டை க்ரீமியா வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு இருந்தா தான் நம்ம ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இப்போ அடுத்ததா இதில வந்து கலர் சேர்த்துக்கலாம். நான் இங்க மேஜிக் கலர்ஸோட மேஜிக் ரெட் ஜெல் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4, 5 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சூப்பர் ரெட் கலர் இருந்தா நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்ததா நான் இன்னொரு கலர் கூட ஆட் பண்ண போறேன். நான் பேக்கர்ஸோட ராஸ்பெர்ரி ரெட் அப்படிங்கிற கலர் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ராஸ்பெர்ரி ரெட்டுக்கு பதிலா டொமேட்டோ ரெட் இருந்தா அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பீட் பண்ணி பார்க்கலாம். கலர் கரெக்ட்டா வரலன்னா, இன்னும் நம்ம வந்து கலர் சேர்த்துக்கலாம். கரெக்ட்டான கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கலர் பத்தாத மாரி இருக்கு. அதனால நான் ராஸ்பெர்ரி ரெட் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு ஊத்தியிருக்கேன். இப்ப கரெக்ட்டான ரெட் கலர்ல பேட்டர் இருந்தா தான் பேக் ஆயி வரும்போது கரெக்ட்டா இருக்கும். லைட்டா இருந்துச்சுன்னா பேக் ஆயி வரும்போது லைட் ரெட்டா தான் இருக்கும். அதனால ஒரு கரெக்ட்டான ரெட் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரான ஒரு ரெட் கலர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அத சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. எக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்க 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதில 1 டேபிள் ஸ்பூன் பால வந்து இப்ப சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நான் வந்து ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் பாலையும் சேர்த்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து பேட்டர்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் இருக்குது. நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன், சிந்தட்டிக் வினிகர். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ரெண்டையுமே சேர்த்து பேட்டரில் ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து கேக் டின்னில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடணும், வெளியே வைக்கக்கூடாது. இப்படி நம்ம பேக்கிங் சோடாவும் வினிகரும் கடைசியாக சேர்க்கறதுனால கேக்குக்கு வந்து ஒரு நல்ல வெல்வெட்டி டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். இப்போ கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த கேக் டின்னில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பேட்டரில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேக் பேக் ஆன உடனே கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துடணும், இல்லைன்னா அந்த ஹீட்டுக்கு கேக்குக்கு ஹைட் கம்மியான மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. மேலே ஆயில் எதுவுமே ஒட்டவே இல்லை, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. ஏற்கனவே நான் பட்டர் மில்க் யூஸ் பண்ணி ரெட் வெல்வெட் கேக் ரெடி பண்ணுறது எப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். எனக்கு என்னமோ இந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் கடைசியாக சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட டெக்ஸ்சர் நல்லா இருக்கிற மாதிரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் தோணுது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரெட் வெல்வெட் கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெட் வெல்வெட் கேக் வந்து 1 kgக்கு வந்து ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கூல் ஆனதுக்கப்புறம் தான் 3 லேயராக கட் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு உள்ளே கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. கலரும் ஒரு சூப்பரான ரெட் கலர் வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரெட் வெல்வெட் ஸ்பஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்கலாம்.